என்னோட டக்கர்ஸ் எல்லோரும் எப்படின்னா இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அவங்க எல்லோரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். நீங்கள் என்னை மிஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வரக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் என்ன பண்ணுறது, காதல் பண்ணிட்டேன்டா. அவங்க எல்லோரையும் காதல் பண்ணிட்டேன்னா அதனால் வராமல் இருக்க முடியல. ஸோ அதனால தான் வந்துட்டேன். முடிவில்லா காதல், முடிவில்லா பொய்கள், இங்கிலீஷில் என்லெஸ் லவ், என்லெஸ் லைஸ். எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் இல்லாமல் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாண்டா. ஸோ ஆஸ் யூஷுவல் ஹெட்ஃபோன்ஸ் மஸ்ட் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐசோலேட்டடான பிளேஸ்லேருந்து என் வாய்ஸை கேளுங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு டியூஷன் மிஸ் கிட்ட திட்டு வாங்கிட்டு உட்காந்துருப்பீங்க. பையன் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இப்போலாம் படிக்கிறதே இல்லை, என்ன நல்லா விளையாட்டாகி போச்சு, இப்போலாம் படிக்கிறதே இல்லை, கொஞ்சம் கூட இந்த பொறுப்பேன்றதே கிடையவே கிடையாதுல்ல. 10th வந்துட்டோம், பப்ளிக் எக்ஸாம் வருமே, அது கொஞ்சம் படிப்போம் அப்படிலாம் கிடையவே கிடையாதுல்ல. அக்கா அக்கா அடிக்காதீங்க டியூஷன் அக்கா, விட்டுருங்க அக்கா, வலிக்குதுக்கு காது விடுங்கக்கா, அக்கா அக்கா விட்டுருங்கக்கா, படிக்கிறேங்க்கா, படிக்கிறேன், நான் படித்து உங்களோட பேரை எப்படி கப்பல் ஏற்றுறேன், சிச்சி காப்பாற்றுறேன்னு மட்டும் பாருங்கக்கா. நீ திருந்தவே மாட்ட பையன், நீ திருந்தவே மாட்டேன், இந்த ஜென்மத்தில் நீ திருந்த மாட்டேன். உன்னெல்லாம் காசு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க பாரியா, அவங்கள சொல்லணும், உன் பேரண்ட்ஸை சொல்லணும். அவங்கக்கிட்ட முதல்ல நான் போய் சொல்கிறேன், உங்கள் பொண்ணெல்லாம் படிக்க வைக்காதீங்க, தண்டத்துக்கு வீட்லேயே உட்கார வச்சுக்கோங்க, இதெல்லாம் படிக்கவே படிக்காதுன்னு சொல்லிடுறேன், சரியா? கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. என்ன சொன்னீங்க? கல்யாணமா? எனக்கா? ஐயோ, படிக்கிற வயசில் என்னடி கல்யாணம் உனக்கு? என்னடி கல்யாணம் சொன்னே அப்படியே வைக்கப்படுறேன். இப்போ ஏன் நீ சரியில்லை பார்த்துக்கோ, ஒழுங்கு மரியாதை இந்த டீட்டெயில் ஆன்சரை படித்து என்கிட்ட ஒப்பிக்கிற, புரியுதா? இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு. சரிங்கக்கா, படித்து சொல்கிறேன், ரொம்ப தான் அடிக்கிறீங்க. நல்ல வேற இங்கே இருக்கிற பொம்பளை பசங்களை தவிர வேறு எந்த கன்னி பையனும் என்னை பார்க்கல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். பையன் எப்படியாவது இந்த டீட்டெயில் ஆன்சர் முக்கி படிச்சிரு பையன், உன்னால் முடியும். ஆனாலும் ரொம்ப தான் பண்ணுறாங்க இந்த டியூஷன் வைக்க. என்ன திருவுறாங்க, முடியல, காதெல்லாம் வலிக்குது. அப்போ உங்கள் பின்னாடி இருந்து கரெக்டா, ஓய் நூடுல்ஸ் மண்டை, என்னடி இன்றைக்கும் வந்துட்டு சின்ன கிட்ட அடி வாங்கினியா என்ன? அப்படியே அல்டினே நடந்து போகிறேன். டெய்லி வந்துடுவான், டெய்லி இப்படி தான் என் உயிரை வாங்குறான். பின்னாடியே வந்து எத்தனை வாட்டி தான் சொல்கிறதோ தெரில. ஜாக்சன் இருக்கானே, என்ன இத்தனை வாட்டி ஜாக்சன் நான் உனக்கு சொல்கிறது, என்ன நூடுல்ஸ் மண்டைன்னு கூப்பிடாதான்ட்டு போடா. நூடுல்ஸ் மண்டை மாதிரி இருந்தா அப்படி தான் கூப்பிடுவாங்க. சரி என்ன செம்மடியா? ஐயோ குழந்தைக்கு காதெல்லாம் பிங்காக இருக்கே, செம்மடி அடிச்சாங்க போலக்குதே. இங்கே பாரு, ரொம்ப சிரிக்காத, நீயும் ஒரு நாள் இந்த மாதிரி அடி வாங்கும்போது உனக்கு தெரியும் எப்படி வலிக்குதுன்ட்டு. சிரிக்கிற நீ, போடா. நீ போடி. என்ன ஃபாடி போடின்னு கூப்பிடுற வேலை வச்சுக்காத, அது ஒன்லி என் புருஷன் தயங்க மட்டும்தான். சீ கருமு, உனக்கு என்ன வந்துச்சு? வாந்தி எடுக்கிறான், மூஞ்ச பச்சை வாந்தி எடுக்கிறான், மூஞ்சி ஆல்ரெடி வாந்தி எடுத்த மாதிரி தான் இருக்குது, வாந்தி எடுக்கிறான், வாந்தி போடா. ரொம்ப தாண்டி பண்ணுற, நானும் எவ்வளோ நாள் தான் உன் பின்னாடியே வந்துன்னுக்குது, உனக்கு தெரியாதா எனக்கு உன் மேலே ஒரு கண்ணுன்ட்டு? ஒத்துக்குவாயாண்டே, இந்த டயாங்கெலாம் உன் பின்னாடிலாம் வரமாட்டான்டே, அவனுக்கு நிறைய வேலை இருக்கும் பாரு, ஆனால் எனக்கு நீ மட்டும்தான் வேலை. பாடி ஒத்துக்கோடி, என்னை ஏற்றுக்கோடி. இங்கே பாரு, சும்மா நீ அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருந்தால் இங்கே வராத. அவரை பற்றி எனக்கு தெரியும், என் மனசுக்கு தெரியும், அவர் எனக்கு தான், நான் அவருக்கு மட்டும்தான். எங்களோட காதல் முடிவில்லா காதல். நீயும் சொல்கிற டெய்லி கதையா, ஆனால் எனக்கு எதுவும் நம்புற மாதிரியே இல்லையேடி. நம்பு ஜாக்ஸா, நம்பு, நாங்கள் 2 பேரும் வயிறுக்கு காதலிக்கிறோம். நீ வேறு எனக்கே வெக்கமாக வருது. எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஐயோ, ஒரு பெண்ணை வந்துட்டு நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஜாக்ஸா, வெக்க தள்ளுது. பையன் தயவு செய்துரி, உன் காதல் கதையை நீ முருன்னு வச்சுட்டு கூட சொல்லிடுடி, அதை கூட நான் கேட்டுருவேன். இந்த மாதிரி வெக்க மட்டும் படாதடி, மனசு வலிக்குதுடி, மனசு ரொம்ப வலிக்குது, புரிஞ்சுக்கோடி. நானும் உன்னை நீ சொல்லவே சொல்லாத அந்த வார்த்தையை, வாய மூடு. சரி சொல்லாம கூட இருந்துடுறேன்டி, வெக்க மட்டும் படாதடி, மனசு ரொம்ப வலிக்குதுட்டே. ஜாக்சன் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, இருந்தாலும் அவனுக்கு என் மேலே ஒரு கண்ணு, அதனாலே நான் அவன் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருப்பேன். ஏன்னா என் பாடி என் மைண்ட் எல்லாமே தயக்கப்பட்டதான். சரி ஜாக்ஸா, என்ன தப்பாச்சு சொல்லி தலை கேட்டு தலையிறேன்,
உங்களோட பழகின பாவத்துக்கு கேட்ட தலைகிறேன்டி தலைகிறேன் சொல்லு. அது நேற்று அவரை நான் பார்த்தேன்னா அவரில் சடனாக அப்படியே என் கையை பிடிச்சி இழுத்துட்டாரு. எனக்கு ஒரு வெக்கம். அப்புறம் 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 என்ன அப்புறம் எங்களோட முதல் முத்தம். ஐயோ என் ஃபர்ஸ்ட் கிஸ் போச்சுடா. ஏ ஏ வைனே வைன் என்னடி சொல்கிற? முத்தம் போயிடுச்சுன்னா போயிடுச்சாடி. அப்போ அதுக்கு நீங்களும் அப்படியே வெக்கப்பட்டுட்டே ஓடுவீங்க. ஜாக்சன் அப்படியே அவனோட நெஞ்சில் கையை வச்சுட்டு சட்டை கிழிஞ்சிருச்சா அப்படின்னு பாட்டு பாடிட்டு அங்கேயே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருப்பான். நீங்கள் அப்படியே குடுன்னு உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. உங்கள் டியூஷன் பக்கத்துலேயே தான் உங்கள் வீடு இருக்கும். வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே குதிச்சுக்கிட்டே ரூம்குள்ளே போய் அப்படியே தம்முன்னு படிப்பீங்க. உங்கள் அம்மா அருந்த வாழ் வந்துருச்சா சரியான தான் இருக்குது, பேச்சே மதிக்கிறது இல்லை. டியூஷனுக்கு அங்கே அப்ளைன் பண்ணுறாங்க. கால் பண்ணி என் மானம் போகுது, எங்கே போனாலும் இப்படி தான் பண்ணுற, நீನು என்ன தான் நினச்சிட்ருக்கியோ அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு அவங்க ரேடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒரு பில்லோ எடுத்து ஹக் பண்ணிவிட்டு அது கூட உருண்டுக்கிட்டு ஐயோ தயாங்க இது என் கனவுல என் முதல் முத்தத்தை பறிச்சிட்டியே. ஐயோ அந்த ஜாக்சன் லூஸும் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை நினச்சி நம்பிக்கிட்டு இருக்கு. ஐயோ தயாங்க நான் என்னதான் இந்த மாதிரி பொய் சொன்னாலும் என்னோட காதல் அது பொய்யில்லை தயாங்க, புரிஞ்சுக்கணும்னு புரியுதுல்ல. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. உங்கள் முன்னாடி அப்படியே யாரோ கோட் சூட்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி பிங்க் கலர் கோட் சூட் இது நின்றுட்டுருப்பாங்க. அப்படியே அந்த பர்சனும் ஏய் பையன் ஐ லவ் யூ டி அப்படின்ற மாதிரி திரும்புவாங்க. பார்த்தா ஜாக்சன் கூலர்ஸ்லாம் போட்டுட்டு கையில் ஒரு ரோஸ் வேறு வச்சுருப்பான். பார்க்கவே ஜோக்கர் மாதிரி இருப்பான். உங்களுக்கு செம்ம சிரிப்பு, விழுந்து சிரிப்பீங்க ஜாக்சனை பார்த்து. ஜாக்சனும் பரவாயில்ல சிரிக்கிறாளே இம்ப்ரெஸ் ஆகிட்டா போல இருக்கு. ஏ பையன் இனியாவது ஓகே சொல்கிறியாடி? ஜாக்ஸா என்னால் ஜாக்ஸா டெய்லி இந்த மாதிரி என்ன சிரிப்பு ஏற்றிக்கிட்டே இருக்கேன். ஜாக்ஸா உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ரா. எவ்வளோ கோவமாக இருந்தாலும் இந்த மாதிரி காமெடி பண்ணிடுறேன். எனக்கு ஒன்று பார்த்தா சிரிப்பாக வருது. நீ சரியான காமெடி பீஸ் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிச்சிட்ருப்பீங்க. ஜாக்சனுக்கு அப்படியே ஃபியூஸ் போயிடும். என்னாடி லவ் சொல்ல வந்தா இப்படி காமெடி பீஸுன்ட்ட? வான்னு என்னாடி ஓர்மா படா சும்மா நானே ஆள் பார்க்க வந்திருக்கேன், சும்மா வெறுப்பத்துக்கிட்டு நேரா அப்படின்ற மாதிரி நீங்கள் தள்ளி விட்டு அப்படியே ஜாலியாக ஸ்கூலுக்குள்ளே போவீங்க. அப்போது ஜாக்சன் இந்த மாதிரி கோமாளி வேஷத்தில் வந்திருப்பான்ல, அப்போது அங்கேருந்து பிடி சார் துரத்தின்னு வருவார். டேய் ஜாக்சன் இதே வேலையை வச்சு சுற்றிட்டு இருக்கியா நீ? எப்போ பார்த்தாலும் டெய்லி இந்த மாதிரி கோமாளி வேஷம் போட்டு வந்துடு இருக்கட்டும், அன்றைக்கி உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. உனக்கு கையில் மட்டும் மாட்டினேன், வா பெறமடி தான் வா. ஐயோ சார் ஊட்டுங்க சார் அப்படின்ற மாதிரி அவனை ஓடிக்கிட்டு இருப்பான். நீங்கள் அதை பார்த்து சிரிச்சுட்டு கண்டுக்காமல் அப்படியே கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆவீங்க. ஸோ நீங்கள் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரான அடுத்த செகண்ட் ஏ பையன் வாடி இங்கே வாடி என்ன நடந்துச்சு இன்னைக்கு சொல்லு சீக்கிரம் சொல்லு, உங்கள் கதைக்காக தான் அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், சீக்கிரம் சொல்லுடி அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் உங்களை சுற்றி உட்காந்துருவாங்க. நீங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நேற்று என்ன நடந்துச்சுனோ உங்களுக்கு தெரியணும். என்னடி ஷையா அவரை நேற்று அப்படி என்னடி நடந்துச்சு? அது நேற்று எனக்கு ஒத்தையாங்கோ ஃபர்ஸ்ட் கிஸ் நடந்துச்சுரி அப்படின்னு நீங்கள் ப்ளஷ் ஆகிட்டு இருப்பீங்க, உங்கள் ஃபேஸ்லாம் கவர் பண்ணி. அந்த பொண்ணுங்களும் என்னடி சொல்கிற, நம்ம ஸ்கூலில் ஆத்திரப்பான தயாங்க கிஸ் பண்ணிட்டியா? பெரிய ஆள் தாண்டி நீ எப்படியோ அவனை கரெக்ட் பண்ணிட்டல நீ அப்படிங்கிற மாதிரி அதுங்களும் நம்பிட்டு கொட்டிகிட்டு இருக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு சிரிப்பு தாங்கலை, உங்கள் மனசுக்குள்ளே ஒரு டான்ஸே ஆடிட்டு இருப்பீங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஆள் ஒட்டி கேட்டுட்ருப்பாங்க. ஓ இதுதான் விஷயமா, தலை அப்படின்ட்டு ஒரு பர்சன் ஓடி போவாங்க. நீங்களும் கதையாக சொல்லிகிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி என்னாச்சு தெரியுமா, இன்னைக்கு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன்னா நல்லா வேறு கரெக்டாக டாப்பை போட்டேன். அப்போ கரெக்டாக உள்ள வந்துட்டார். எனக்கோ ஒரே வெக்கம் ஒரு பார்த்ததுக்கப்புறம் நேற்று வேறு ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா, இன்னைக்கு ஒரே ஷாய், என்னால் அவர் கண்டு கூட பார்க்க முடியல. அப்புறம் அவர் என்னை பார்த்து நேற்று எப்படிடி ஃபர்ஸ்ட் கிஸ் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒரே வெக்கமாக போயிடுச்சு.
அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கதையாக அளந்து விட்டுட்ருப்பீங்க. அதுங்களும் அப்படியே நம்பிட்டு இருக்கோங்க. அப்போ அந்த குரூப்பில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும், வயன் இதெல்லாம் ஓகேடி, கதையாக சொல்கிற, ஆனால் ஏன்டி ஸ்கூலில் மட்டும் 2 பேரும் பேசிக்கவே மாட்டீங்க? அப்போ நீங்கள் அது 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 வந்து அது எங்களுக்கு கொஞ்சம் வெக்கோண்டி, நாங்கள் தனியாக இருக்கும்போது தான் நல்லா பேசிக்குவோம். அதெல்லாம் அப்படி தான், லவ் பண்ணாதான் தெரியும் உங்களுக்கும். அப்படிலாம் இல்லையாடி, நிறைய லவ்ஸ் நம்ம ஸ்கூலில் இருக்காங்களே, அவங்களாம் அப்படி கிடையாது, பேசிப்பாங்களே. அவங்களாம் ட்ரூ லவ் இல்லடி, எங்களோடது ட்ரூ லவ். அப்போ பின்னாடி இருந்து ட்ரூ லவ்வில் டீயை வச்சு கொல்ல, ஏய் என்ன காரி ரெடி பண்ணி வச்சிருக்க? அம்மா அம்மா காரி, என்னடி எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாளான மாதிரி இருக்கு. இருக்கும்டி இருக்கும், ஏன் இருக்காது? எப்போ பார்த்தாலும் தேங்காய் நினைப்பிலே இருந்தா அப்படி தான் இருக்கும். நீ வேற போடி, அப்புறம் நீ நமக்கு படிச்சிட்டியா? ஐயோ வெக்கமாக வருதே. ஏய் லூசு பையன், என்ன ஆச்சுன்னு தெரியுமா? என்ன அடி ஆச்சு? முதல்ல நீ இங்கே இருக்கக்கூடாது, இங்கேருந்து நீ கிளம்பணும். நீ வீட்டுக்கு போ. இல்லை வீட்டுக்கு கூட போகாத, வீட்டுக்கு போனாலும் நீ சேஃபாக இருக்க மாட்டேன். நீ பேசாமல் இந்த நாட்டை விட்டு போயிடு. இல்லை நாட்டை விட்டு இல்லை, இந்த உலகத்தை விட்டு போயிடு. நீயே போயிடு, யாருன்னா உன்னை கொல்றதுக்கு முன்னாடி நீயே போயிடு. என்னடி சொல்கிற பைத்தியம்? எதனா சரக்கு போட்டியா என்ன? சரக்கு யாரு? நான் ரொம்ப நல்லா இருக்குடி பையன், ரொம்ப நல்லா இருக்கு. பையன் நீ இப்படி ஊட்டிட்டு தெரிஞ்சது எல்லாம் தயங்க தெரிஞ்சிச்சுடி. என்னடி சொல்ற? என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, உன் சோழி முடிஞ்சு மாமே, இங்கேருந்து ஓடிடுடி, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே உங்கள் கிளாஸில் வெளியே இருந்து அந்த காரிடார் இருக்குல்ல, அங்கெல்லாம் ஒரே குசு, அது உங்கள் கிளாஸ்க்குள்ளே வரைக்கும் கேட்குது. தயங்குடி டே என்னடா தயங் இங்கே வராரு, டே என்னடா தயங் மச்சான், டே தயங்கடா. அவ்வளோதான், நீங்கள் செத்துட்டீங்க, உயிரே இல்லை உங்கள் கையில், யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கும் போதே ஜாக்சன் ஒரு ஜீவன் உங்கள் பின்னாடி இருந்து சீண்டிகிட்ருக்கோம். அப்போ நீங்கள், ஏய் வயனு, இப்போயாவது என் காலில் ஏற்றுக்குடி, பாருடி பிடி சர்க்கிட்ட அடியெல்லாம் வாங்கிட்டு வரேன். சக்ஸா நல்ல டைமுக்கு வந்து ஒரு 7 நிமிஷம் கோட்டை மட்டும் கொஞ்சம் கழட்டி கூட. கோட்டா என்னத்துக்குடி? நான் கேட்டால் தர மாட்டியா சக்ஸா? நீ கேட்டால் என் உயிரை கூட தருவண்டி, கோட்டை தானே, நான் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவனுக்கு கழட்டி கொடுப்பான். நீங்களும் அந்த கோட்டை அப்படியே டப்புன்னு மாட்டிக்கிட்டு அப்படியே கீழே கொடுத்துக்கிட்டு தயாங்க அப்படியே க்ராஸ் பண்ணி போவீங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், நீங்களும் அவனு இடிச்சிருப்பீங்க கிட்ட விட்டால். அந்த மாதிரி க்ராஸ் பண்ணி போவீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் அப்படியே இருக்கவே இருக்காது. எல்லோரும் அப்படியே கொச்சுன்னு பேசிட்டு வேறு இருப்பாங்க கிளாஸில். தயங்க அப்படியே உள்ள கிளாஸ்க்குள்ளே வந்தோடனே, ஏய் வயன்றது யார்? எங்கே இருக்கா அவ? யார் அவ? வயன் தானே மச்சான், வயன் தானடா. ஆமாம் தலை, வயன்தான். நல்லா கேளுங்க. டேய் மூட்ரா கொண்டாரும் பார்த்தா சா வச்சிருவேன், நானே செம்ம காண்டில் இருக்கேன். தலை டென்ஷன் ஆகாதீங்க தலை. ஏய் வயன்றது யார் முதல்ல சொல்லுங்கள். அப்போ நீங்களும் உங்கள் விண்டோஸ் கிட்ட அப்படியே பூனைக்குட்டி மாதிரி காரிடாரில் நடந்து போயிட்டுருப்பீங்களா? அப்போ அங்கேருந்து ஒரு படிப்பாளி பொண்ணு ஏஞ்சி, வயனா சீனியர் தோ அங்கே இருக்காளே அப்படின்ற மாதிரி உங்களை காட்டி கொடுத்துருவா. நீங்கள் ஐயோ நான் சும்மா பொண்ணுதான் மாட்டி விட்டாலே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏஞ்சி டக்குன்னு டயாங்க பார்ப்பீங்க. டயாங்க உங்களை பார்த்துருவான். நீங்கள் எடுத்தாம பாரு ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த கோட்டை டப்புன்னு கழட்டி போட்டு அங்கேருந்து குடுன்னு ஓடுவீங்க. ஏய் அவளே கையில் சிக்கனா செத்தடி, நான் உருட்டிட்டு திடீர இருகடி உனக்கு அப்படிங்கிற மாதிரி தயாங்க உங்களை அப்படியே துரத்திட்டே வருவான். நீங்கள் ஐயோ செத்த இங்கே இருக்கவே கூடாது, முதல்ல எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுவேன் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருப்பீங்க. தயாங்க உங்களை துரத்திக்கிட்டு வந்துட்டு இருப்பான். இப்போ நீங்களும் அப்படியே எங்கேயோ ஓடி போயிட்டு ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே அப்படியே ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க விண்டோஸ் கீழே. அப்போது தயங்கோ அந்த காரிடோர்லேயே அப்படியே அங்கேயும் நடந்துகிட்ருப்பான். அவனோட ஃபுட் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு நல்லாவே கேட்கும். அப்போ அந்த கிளாஸ் ரூம்குள்ளே ஏதோ இச்சுன்னு சவுண்டு கேட்கும். எங்கடா இச்சு சவுண்டு கேட்குது அப்படின்ற மாதிரி நீங்களும் பார்ப்பீங்க. கிட்ட வாடி சிலுகு, ஏன்டி இப்படி பண்ணுற? கிட்ட வா சிலுகு. போதுங்க கையாங்க, ஆமாக்காதீங்க வலிக்குது. வாடி இல்லாட்டி வாடி சிலுகு. அம்மா என்ன கருமண்டி பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க ரெடி பண்ற ஜபினா? அது இவ என் ஃப்ரெண்டு வயன், அது நான். ஏ முன்னாடி
உன் ஃப்ரெண்டெல்லாம் அப்புறம் வர சொல்றி, இப்போ போக சொல்றி, நீ வாடி. ஐயோ சின்ன புரிஞ்சுக்கோங்க, என் ஃப்ரெண்டு இன்னசென்ட் குழந்தை, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. யாரே இதுக்காடி ஒன்றும் தெரியாது, நல்லா புரிவெளி தெரிஞ்சுனுக்கிறே. அம்மா என் மச்சாங்க எல்லாம் மாட்டாமல் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க? அண்ணா அது அது அவர் மன்னிச்சு விட்டுட்டாரு அண்ணா, மன்னிச்சு விட்டுட்டாரு. யாரு? தயாங்கு முன்ன மன்னிச்சு விட்டான். நம்பிட்டேன். அண்ணா கொஞ்சம் காப்பாற்றலாமே அண்ணா ப்ளீஸ் அண்ணா அப்படின்ற மாதிரி நீங்கள் பயந்துகிட்டே கேட்பீங்க. அப்போ ஜிம்முன்னு சுற்றினே வாய்ப்பே இல்லை, டா வந்துட்டானே மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படியே நீங்கள் ஸ்லோவாக பின்னாடி திரும்புவீங்க. தயாங் அப்படியே உங்கள் கிட்ட நின்றுட்டுருப்பான். அவனோட வாசனை அப்படியே உங்கள் மூக்குக்களை இமேல் ஆகும், அந்தளவுக்கு கிட்ட நின்றுட்டுருப்பான். அப்படியே நீங்கள் நிமிந்து பார்ப்பீங்க, அவன் அப்படியே உங்களை குனிஞ்சு பார்ப்பான். நல்லா தமத்த பொண்ணாட்டம் நின்றுருப்பீங்க அவன் முன்னாடி. ஏய் இப்படி தான் உருட்டிட்டு திஞ்சிட்டியா? இல்லை மாட்டினல, மாட்டினடி, வா செத்துட்ட, வா 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 என்கிட்ட வா அப்படிங்கிற உங்கள் கையை பிடிப்பான். நீங்கள் கையை பிடிச்சிட்டானே, ஃப்ளாட் ஆகிட்டேன், ஃப்ளாட்டே ஆகிட்டேன். ஐயோ அடிப்பானே, வேணாம் வேணாம், ஐயோ வேணாம், உன் காதலெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோடி, இப்போ எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்டி. அப்போ அவன் அப்படியே உங்களை பக்கத்து கிளாஸ் ரூமில் இட்டுட்டு போயிட்டு டோர் சாத்திட்டு நிற்க வச்சிருவான். நீங்கள் அது நான் வயன் கிடையாது, நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டீங்க. என் பேர் வயன் இல்லை, என் பேர் ஸ்கைரா. ஓ ஸ்கைரா, என் பேர் ஸ்கைரா வயன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. ரொம்ப ஓவராக நடிக்காத சரியா? அந்தளவு கூட தெரியாமல் ஒன்றும் நான் இல்லை, புரியுதா? ஐயோ எதுக்கு எவ்வளோ கோபமாக பேசுகிறீங்க? ப்ளீஸ் கொஞ்சம் கொஞ்சம் காமெடி பேசுங்களேன். ஐயா எதுக்கு இப்போ இப்படி இழிக்கிற? என்ன ஒன்று பிரச்சனை? எதுக்கு இப்போ இப்பெல்லாம் போய் சொல்லிட்டு தெரிஞ்சிட்ருக்க? ஒழுங்கு முறையாக தான் நீயே போய் இது எல்லாமே பொய்ன்னு சொல்கிற, புரியுதா? அது அது உனக்கு என்ன பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை. நான் அப்படியா சமலாக இருக்கேன், நீ ஆளுன்னு சொல்லலாம் எத்த அப்படி சொல்லிட்டு தெரியுறதுக்கு அதுக்கு தானே போய் சொல்லிட்டு இருக்க. அது அது இல்லை, என்ன இல்லை, நீ ஒன்றும் பேசத்தாவில்ல, மூட்டு நான் பேசுறது மட்டும் கேளு. இத்தனை நாளா எவ்வளோ உனக்கு ஐகோசம் போய் சொல்கிற, எப்படி உனக்கு வருது எனக்கு புரியல. ஒருத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் இப்போலாம் சொல்லாமா? தப்பு இல்லை. சி எல்லாம் என்ன லவ் பண்ணுறியோ தெரியல, கருமோ தூ, ஒரு லவ் தூக்கி குப்பையில் போடு. இதை பாருங்க, ரொம்ப ரொம்ப பேசுகிறீங்க, நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளுங்க ப்ளீஸ். என்ன கேட்கணும்? இத்தனை நாளாக கேட்டுருந்தேனே இருந்தேன், கருமோ தூ. நானும் சரி குழந்த பாவம் பொண்ணா போதுன்னுட்டா கிஸ்ஸு பண்ணாததான் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். அவளை ஈட்டு வச்சு இப்போ கொடுப்பேன், போய் சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கிட்ட வருவான். நீங்கள் அப்படியே டைட்டாக ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பயத்தில் நடுங்கிட்டு இருப்பீங்க. தயாங்க அதை பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். நான் இன்னும் உன்ன மாதிரி கேவலமாக கிடையாது போய் சொல்லிட்டு பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பர்மிஷன் இல்லாமலாம் பண்ணுறதுக்கு. போ முதல்ல இதெல்லாம் போய் பொய்ன்னு சொல்லி போ அப்படிங்கிற மாதிரி உங்களை விட்டு தூரம் வந்துடுவான். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். நீங்களும் நான் வேணாம் போய் சொல்லியிருக்கலாம், ஆனால் என் காதல் போய் கிடையாது, நான் உங்களை நிஜமாலே ரொம்ப லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ என்லெஸ்லி தயாங். அப்போ தயாங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீ ஸ்கூல் தான் படிக்கிற, நீங்களும் ஸ்கூல் தான் படிக்கிறீங்க. ஏய் ரொம்ப பேசுறடி, நீ 10th நான் முடிக்க போகிறேன்டி, இன்னும் 3 மாதத்தில் முடிச்சிருவேன்டி, 3 மாதம்டி எனக்கு, அதுக்கப்புறம் காலேஜ் போயிடுவேன். நீ இப்படி கிடையாதுடி, ஸ்டடீஸ் பாரு, மூட்டு என் நல்லா சுற்றுற வேலை வச்சுக்காத, புரியுதா? ஏன் எனக்கு இந்த மாதிரி நூடுல்ஸ் மண்டை இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிக்கல தானே? எனக்கு தெரியும், எல்லாருக்கும் லைப்பாங்க நூடுல்ஸ் மண்டைன்னு, அப்படி தானே உங்களுக்கும்? ஐயா யார் சொன்னா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, அவனை இந்த மண்டை நல்லா தான் இருக்குது. யார் சொன்னது சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். தெரியும் நீங்கள் ரொம்ப நல்லவர், இப்படி எல்லா பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, அதில் தான் விழுந்துட்டேன் உங்கள் மேலே. என்னமோ தெரியல, யாரையும் பிடிக்கல, உங்களை தவிர யாரையும் பிடிக்க மாட்டேங்குதுங்க, உங்களுக்கு மட்டும்தாங்க பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்வீங்க. எல்லாத்தையும் கீழே பார்த்துக்கிட்டே இப்போ தான் தைரியம் வந்துச்சோ சொல்கிறதுக்கு? அது ஆமாம், இப்போ தான் வந்துச்சு, இத்தனை வருஷம் வரல.
தெரியுமே, எப்போவுமே வருவேன் தண்ணி கொடுக்கறதுக்கு, ஸ்போர்ட்ஸ் விளாடிட்டு இருக்கும் போதும் அப்படியே ஓட்டுருவேன். அப்புறம் நோட்ஸ் வாங்கிறதுக்கு வெளியே வருவேன் என் கிளாஸுக்கு. ஆனால் என்கிட்ட பேச மாட்டேன், பார்த்துட்டு மட்டும் ஓட்டுருவேன். அப்புறம் நான் வேறு யார் பொண்ணுங்கிட்டாராம் பேசினா உனக்கு ரொம்ப பெருக்கும் மூக்கு மேலே. ஆனால் அப்பயும் வந்து பேச மாட்டா, அப்படியே ஒரு மணி நின்றுவா. இல்லை அப்படி தானே, தூரத்துலேருந்து மட்டும் பார்த்துட்ருப்பேன். இப்போது கிட்ட இருந்து பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள் கிட்ட வருவான். நீங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன சைட் அடிச்சது எல்லாமே தெரியும். சின்ன வயசுலேருந்து எல்லாம் பண்ணுறல்ல, தெரியும்டி. கொஞ்சமாவது யோசிச்சியாடி, இத்தனை நாளாக உருட்டிட்டு தெரிகிற. ஆனால் இந்த தயம் எதுவுமே சொல்லாமல் இருக்கானே, கொஞ்சமாவது யோசிச்சியா? இதுவே அவன் இடத்துல வேறு பொண்ணு இருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு இன்னத்துக்கு காதி கிழிஞ்சிருக்கும். நீ இருக்க வச்சு தான் விட்டேன். இதில் உனக்கு தெரிய வேணாம். அப்போ நீங்கள் ஐயோ அக்கு பொண்டாட்டி புரியவே மாட்டுது. ஐ லவ் யூ டி, லவ் யூ அஸ் ஆல்வேஸ் டி, லவ் யூ இஸ் என்லெஸ்லி பொண்டாட்டி. அப்போ நீங்களும் உங்கள் கண்ணெல்லாம் விரித்து பேக்க பார்த்துட்ருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தயம்க்கு. ஏய் இப்போல்லாம் சவுண்டு கொடுக்காதுடி பொண்டாட்டி, புருஷன் அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லடி, அப்புறம் நான் பண்ணி விட்டுறோம் பார்த்துக்கோ. தயங்க அப்போ நான் இனிமேல் நீங்கள் என் ஆளுன்னு சொல்லலாமா? சொல்லலாண்டி, தாராளமாக சொல்லலாம். இனிமேல் உன் பொய்யான இந்த கதையெல்லாம் உண்மையாகவே நீ சொல்லலாண்டி, என் பொண்டாட்டி புஜ்கி அழகி அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு கொஞ்சமா உங்களுக்கு வெக்கத்தில் கண்ணெல்லாம் அப்படியே பிங்க் ரெட் கலர் டொமேட்டோ மாதிரி ஆகிடும். ஐயோ ப்ளஷ் ஆகுறாளே முடியலையே என் பொண்டாட்டி. ஆமாம், நேற்று தான் நம்ம ஃபஸ்ட் கிஸ் நம்ம அப்படியாடே, நம்ம இன்னைக்கு அப்போது செகண்ட் கிஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கிட்ட வருவான். நீங்கள் அப்படியே செவத்தில் வாலில் பின்னாகி நிற்பீங்க. என்ன சொல்கிறீங்க? அது தெரியாங்க. இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன், என்கிட்ட வந்தோன்னு வாய் டைப் படிக்குதே. ஐயோ அழகாக இருக்குடி டைப் படிக்கும் போதும். ஒன்று அப்படிங்கிற மாதிரி உங்கள் கிட்ட வந்து ஓகேடா, இது ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங் நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வெர்ஷன் ஆஃப் டேஸ் கைரா அவங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக அம்மு, உனக்கு இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். எப்போவுமே ரொம்ப இன்னசென்ட்டாகவே இருக்க முடியாதுல்ல, அதான் கொஞ்சம் இப்படி டிஃப்ரெண்ட்டாக போட்டேன். அண்டு எனக்கே தெரியும்டா இதில் ஸ்டோரி எதுவுமே இருக்காது, ஏன்னா இது லாங் பிரேக் அப்புறம் நான் போடுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் காமெடியாக எடுத்துகிட்டு போகலான்னு தான் நான் இந்த மாதிரி போட்டேன். ஸோ ஸ்டோரிலாம் அவ்வளோவா இருக்காது எனக்கே தெரியும். ஆனாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிடா, ஓகேடா. ஸோ நம்ம எல்லாருக்கும் பார்க்கலாம்டா. அண்டு அவள் நவலும் அப்படின்ற ஒரு நியூ சீரீஸ் அதையும் நம்ம பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம் பொறுமையாக, அப்படி லைனாக போவோம். ஓகேவா? சரிடா, லவ் யூ. ஸோ நாங்கள் இப்போ பாய் ஸ்கியால்டா, மிஸ் யூ டூ.